ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில ரெஸ்லிங் நியூஸு ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி தான் முழுசாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்கீங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஃபஸ்ட் நியூஸாக ஆரம்பிப்போம். கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டிலேருந்து. இதுவரைக்கும் கிங் ஆஃப் த ரிங் அண்ட் டோர்னமெண்ட்டில் இதுவரைக்கும் எந்த மேட்செல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மேட்ச்சு. ஸோ இதில் கோடி ரோட்ஸ் அண்ட் லோகன் பால் கலந்துக்கிறாங்க. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா இது ஒரு மேட்ச்சு. அடுத்து உமன்ஸ் சாம்பியன்ஸ் வேர்ல்டு சாம்பியனுக்கான மேட்ச்சு, பெக்கி லிஞ்ச் விசிஸ் லிவ் மார்கனுக்கான மேட்ச்சு. அதுக்கு அடுத்த மேட்ச் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சு. இதில் யாரெல்லாம் கலந்துக்கிடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் கலந்துக்கிடான்னு பார்த்தீங்கன்னா, சாமி சேயன் விசிஸ் சாட் கேபிள் விசிஸ் பிரான்சன். இவங்க 3 வாரம் அந்த மேட்ச்சில் ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து ஃபைனலாக கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கான ஃபைனல் டோர்னமெண்ட் அங்கே நடக்கும். அன்றைக்கி யார் கிங்கு குயின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் இவ்வளோ இந்த மேட்சை தான் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. இனி கடைசி நிமிஷத்தில் வேறு ஏதாவது மேட்சஸை கன்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ண தான் பார்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் WWE நேற்றை பற்றின ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. எஸ், UFC ஃபைட் தான் நேற்று வரைக்கும் நடந்ததை பார்த்திங்கன்னா அப்படி அந்த பக்கம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நேற்று நடந்ததை UFC ஃபைட்டில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஒரு UFC ஃபைட்டர் ஏதோ ஃபேன் பாயை தான் சந்திக்க போகிறாருன்னு நினச்சி நான் பார்த்தேன். ஆனால் கடைசியில் அங்கே உள்ளவே பார்த்தா நம்ம ரேண்டி அட்டன் பார்த்திங்கன்னா அங்கே இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு கை கொடுத்து கட்டி பிடிச்சி அந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை WWE அவங்களோட ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதே ஸ்டோரியில் நம்மளுடைய அதாவது WWE அவங்க ஃபைட்டர்ஸ், அதாவது அங்கே இருக்கிற ரெஸ்லர்ஸ் எல்லாம் அவங்க வாரம் எடுத்த ஒரு பெஸ்ட்டான ஃபோட்டோ எடுத்து அவங்க ஸ்டோரி போடுவாங்க. ஸோ அந்த வகையில் கரண்ட் ரெஸ்லர்ஸை போட்டுட்டு இருந்தாங்க. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா சோனியா டிவில் போட்டிருக்காங்க. சோனியா டிவில் கம்பெனி விட்டு ஒன்றும் போகல. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி காரணமாக ரெஸ்ட் எடுத்தாங்க. பட் அவங்கள இப்போ டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை சோனியா டிவில் நம்ம கூடிச்சிக்கிறதுல ரிங்கில் எதிர்பார்க்கலாம். நம்ம நேற்றை பார்த்தீங்கன்னா நான் போட்ட வீடியோவில் பியாங்கோ பெலருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எஸ், அன்னைக்கு நிறைய சொல்வேன் WWEக்கு மேலே யாருக்கு கண்டுபிடிச்சுன்னு தெரில, எல்லா ரெஸ்லர்ஸும் இன்ஜுரியில் ஆகிட்டு இருக்காங்க நீ. ஸோ அதையே நான் பெருசாக எடுத்தேன். அதுக்கடையில் மறுபடியும் ஒரு இன்ஜுரிக்கான ஒரு அப்டேட்டு. எஸ், அஃபிஷியலாக WWE பார்த்தீங்கன்னா செலினா வகைக்கு இன்ஜுரி ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இப்படியே போச்சுன்னா கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகுமானே எனக்கு தெரில. ஸோ இப்போ அவங்க குயின் ஆஃப் த ரிங்குக்கான டோர்னமெண்ட்டில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க நீக்கிட்டு அந்த இடத்துல மேக்ஸின் டூப்பிரியை கொண்டு ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நியூஸ், இது ஒரு ஃபன்னான நியூஸ்ன்னு வச்சுக்கிடுங்க. அதை நம்மளோட USN நெட்வொர்க் பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய சித்ரான்ஸ் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னா அவரோட பொண்ணு பிறக்கிற அந்த டைமில் பார்த்திங்கன்னா WWE லீவ் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அந்த டைமில் WWE பார்த்திங்கன்னா இது லீவ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சில டைமில் அந்த ஒரு அதுக்கப்புறம் எடுத்துருவார். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, நம்மளுடைய ரே மிஸ்டீரியோ விசிஸ் செத்ராலன்ஸுக்கான அந்த ஒரு ஃபியூடு. உண்மையிலே அந்த ஃபியூடு பார்த்திங்கன்னா யாராலும் மறக்க முடியாது. டாமினிக் மிஸ்டீரியோ அந்த டைமில் தான் ரெசல்ட் பண்ணி ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த டைமில் நம்மளுடைய ரே மிஸ்டீரியோட கண்ணெல்லாம் பிதுக்கி வெளியெடுக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் இப்போ USA நெட்வொர்க் ஒரு ஃபன்னாட்டு சும்மா அப்படி போட்டுட்ருக்காங்க. அது எப்படி போட்டிருக்காங்கன்னா, அதாவது நம்மளோட 4 வருஷத்துக்கு முன்னாடி செத்ராலன்ஸ் பார்த்திங்கன்னா அவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகுனதை செலிப்ரேட் பண்ணதுக்காக நம்மளோட ரே மிஸ்டீரியோட கண்ணை கூட பிடுங்கி எடுத்து செலிப்ரேட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஃபன்னாக போட்டிருப்பாங்க. ஐயோ, நக்கல் இருக்குல்ல, ஆனால் இந்த அளவுக்குலாமா நக்கல் பண்ணுவீங்க. அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரியா ரிப்ளை பார்த்திங்கன்னா இப்போ அவங்களோட குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இல்லை, எனக்கு புரியலை. படி மர்ஃபி அவங்களாம் லவ் தானே ப்ரோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் அப்படி நீங்கள் கேட்குறீங்க. பதறாதீங்க. எஸ், நம்மளோட ரியா ரிப்ளை வீட்டில் அவங்க வீட்டில் ஒரு டாக் இருக்குது. அதோட பேர் பெல்லாவும். ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ குழந்தை உண்டாயிருக்குதான். நம்ம நாட்டில் தான் பார்த்திங்கன்னா ஒரு டாகாக இருந்தாலும் சரி பூனையாக இருந்தாலும் சரி குழந்தை உண்டாச்சுன்னா ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஸ்கேன் பண்ண முடியாது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு பெட்ஸுன்னு சொல்லி தனி ஆஸ்பத்திரி பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி இப்போ அவங்க ட்விட்டரில் போட்டிருக்காங்க. அதுதான் மீன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நேரத்துக்கு வர மதர்ஸ் டே இல்லை. ஸோ அதை இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு 2 குழந்தைங்க வர போகுது, நான் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா நம்ம கோலி ரோட்ஸ் பார்த்திங்கன்னா பல நாளாக ஹீல் டர்ன் பண்ணுவாரான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ R-Truth ஏதோ ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ண நேரம் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ரூமரோ அவருக்கு பாணியில் கிறுக்குத்தனமாக அவர் சொல்லார்ல, ஸோ அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு.
அதாவது ஸ்டார் டஸ்ட் கேரக்டரை திரும்ப கொண்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும். அது பார்த்திங்கன்னா ஃபெயிலியரான கேரக்டர் தான். ஆனால் அதுக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஹிஸ்டரியே இருக்குது. ஸோ கோடி திரும்ப நேரம் இந்த ஒரு ஹீல்டன் பண்ணால் இந்த ஒரு கேரக்டரில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆர்ட் ட்ரூத் சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நியூஸ் இவ்வளோ தான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இருக்கா நைட்டுக்கு மேலே ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா அதை நான் காலையில் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆளில் போடுங்க. தேங்க்யூ.